செங்கோட்டையன் வந்திருக்காரு, அவர் பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய தியாகம். பார்த்தாச்சு முதல் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரியும். ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் வந்து ஊழல் செய்த குற்றவாளி. அவர் பாருங்க, ஆதவ அர்ஜுனா மாதிரி ஒரு பொண்ணையே ஏமாற்றி கல்யாணம் கட்டினவன், இந்த திருட்டுத்தனம் பண்ணும் அவ்வளோ சுற்றி இருந்தால் 5 கால் இருக்குது சார். நடுவில் ஒரு தலைவன் இருக்கான். 5 காலம் ஒன்று ஒன்று புடுங்க இருக்க திருடனும் கள்ளனும் இருக்கா, அந்த இயக்கத்தை எப்படி இது பண்ண முடியும்? நீ ஊழல்வாதிகள் அவ்வளோத்தையும் கூடல வச்சுட்டு எப்படி ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க முடியும்? நான் கேட்குறேன். இது அவருக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக கேட்குறேன். செங்கோட்டையன் ஊழல் பண்ணலையா? ஒரு கட்சியில் இருக்கிறா, எம்எல்ஏ இருக்கிறா, எம்பியாக இருந்திருக்கா, எம்எல்ஏ நீ மினிஸ்டராக இருந்திருக்க. அந்த கட்சிக்கு நீ வழக்குக்கு நீ அங்கே யூகி வைக்க வேண்டியதானே, அங்கே நீ உழைக்க வேண்டியதானே. ஏன் இங்கே வந்து பண்ணிடுவாரா? வந்து அப்படி விசுவாசம்னு ஒன்று இருக்குது சார். அதிமுகவில் 50 ஆண்டுகள் இருந்தேங்கிறாரு. எல்லா பதவிகளும் சுகபங்களையும் அனுபவிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி அனுபவிச்சவர் அந்த இதுக்கு விசுவாசமாக இல்லாமல் போனதும் நாளைக்கு விஜய்க்கும் ஒரு விசுவாசமாக இல்லாமல் தான் போவார். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். உங்க அனைவருக்கும் தெரியும், நான் நேற்று தான் கன்னியாகுமரியிலேருந்து வந்தேன். வந்ததும் இந்த மழையை பார்த்ததும் நிறைய பேர் இந்த கோயம்பேட்டில் நம்ம உறவினர்கள் தெரிஞ்சவங்க எல்லாருமே இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தது கேள்விப்பட்டதும் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். இப்போ அவங்க வந்து மழையில் நனைஞ்சிட்டு வியாபாரம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த மழையில் நனைஞ்சிட்டு வியாபாரம் பண்ணும்போது அவங்களுக்கு பல நோய்கள் வரலாம், அந்த வியாபாரம் நடக்காது. அதனால தான் அவங்களுக்கு ஒரு ராட்சச குடைகள் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த ராட்சச குடைகள் வாங்கி கொடுத்தோம். அது இல்லாமல் நம்ம வந்து தள்ளு வண்டிகள் எதுக்கு கொடுத்தோம்னா, அவங்க வந்து மழையை பெய்ததுனால அவ்வளோ இத்து போயிடுச்சு, அது போயிடுச்சு, அந்த வண்டிகள் சரியாக இல்லை அப்படின்னு உடனே அவங்களுக்கு வண்டிகள் வாங்கி கொடுத்தோம் ஒரு 10 பேருக்கு. அது இல்லாமல் உங்களை அனைவருக்கும் ரெயின் கோட்டு தேவைப்படுது. இன்றைக்கி இந்த மழைக்காக ரெயின் கோட்டு தேவைப்பட்டுச்சு. ரெயின் கோட்டுகள் பலருக்கும் அந்த மீனவ பெண்கள் இருக்காங்க. மீனவ பெண்களுக்கு இன்றைக்கி காலையிலே நம்ம வந்து ராயபுரத்துலேயும் தும்மில் குப்பத்துலாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்னா இந்த மழைக்குள்ளே இங்கே வர வச்சா கஷ்டம் அப்படின்ட்டாங்க. அதனால் எங்களால் முடிஞ்சது இந்த மழை, அது எவ்வளோ பெரிய மழையாக இருந்தாலும் சரி, அட்டாத மழை மாங்கலை விடாது, மழை மாங்கலை விடாது கருப்புன்ன மாதிரி இந்த மழைக்குள்ளேயும் அங்கே அது செய்தால் தான் உதவி. எல்லாம் மழைலாம் விரைச்ச பிறகு 10 நாள் கழித்து சும்மா வந்து ஒரு இது பண்ணுறது, அதுக்கு பேர் உதவி கிடையாது. அதனால் நிறைய பேர் எதுக்கு பழனிக்குமார் மாதிரி உள்ளவங்களும் இந்த மழைக்குள்ளே எதுக்கு இப்படி வந்து கஷ்டப்படுறீங்கன்னா, கஷ்டம் தான் படணும். இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டால் தான் நம்ம இந்த சமூக அக்கறை இருக்குங்கிறது அர்த்தம். அதனால தான் வந்து நம்ம இந்த செயல்பாடுகளை பண்ணோம். உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டங்கிறது. இருந்தாலும் கஷ்டத்தையும் மீறி அதை ஒரு இன்பமாக நினச்சி, நமக்கு மழை ஒரு சிரமம்தான், அதையும் ஒரு இன்பமாக நினச்சி நாங்கள் இந்த மாதிரி நற்பணிகளை தொடர்ந்து செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் செய்து கொண்டிருக்கோம். சொல்லிக்கொள்கிறேன். ஆமாம், என்னன்னானே இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் பண்ணி, இப்போ ஒரு 10 குடும்பத்துக்கு 20 குடும்பத்துக்கோ தொழில் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு இல்லையா. அரிசி கொடுக்கறது அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு அரிசி கொடுத்துருக்கோம். ஆனால் தொழில் பண்ணணும் எங்களுக்கு, அதுக்காக தான் ஆட்டோ கொடுத்தோம். உங்களுக்கு தெரியும், அதாவது விதவை பெண்களுக்கு, அதுவும் ஜெயில் கைதிகளுடைய மனைவிமார்களுக்கு ஆட்டோ கொடுத்தோம். அதேமாதிரி உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வந்து அந்த ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு தள்ளு வண்டி கொடுக்கும்போது அவங்க காய்கறி வியாபாரம் பழ வியாபாரங்கள் பண்ணி பிழைச்சி கொடுவாங்கிறக்காக தான். வாழ்வாதாரம் தான் எங்களுக்கு முக்கியம். சும்மா வெறுமனே வடை சுட்டுட்டு எதையாவது ஒன்று செய்துட்டு அதை செய்துட்டு இதை செய்துட்டு அது கிடையவே கிடையாது. நம்மளால் ஒரு 10 குடும்பம் அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். நம்ம ஒரு அரசாங்கம் கிடையாது, ஒரு தனிநபரால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன் இது மாதிரி மற்ற எந்த இயக்கமும் செயல்படுத்தல, நீங்க மட்டும் தொடர்ச்சியா பண்றீங்க? அரசியல் படுறதுக்காக ஏதாவது ஒரு பிளான் பண்ணி பண்றீங்க? ஏன் அரசியலுக்கு நாங்கள் வரக்கூடாதா? வரக்கூடாதுன்னு இல்லை, இந்த எலெக்ஷன்ல போட்டிடுற மாதிரி பிளான் இருக்கா? அதாவது மக்களுக்கு தொடர்ந்து நல்லது செய்வோம். எங்களுடைய பணி வந்து இங்கே மட்டும் இல்லை. இப்போ தான் போன வாரம் உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி திறந்தோம் குமாரபுரம் தோப்பூரில். செய்கிறதே கல்விப்பணி. கல்விப்பணினா அரசு பள்ளிகளுக்கு ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு கலையரங்கங்கள், விளையாட்டு திடல்கள். பார்த்தீங்களா, ரொம்ப தொலைநோக்கு சிந்தனையோட பார்த்தீங்களா, உங்கள் பத்திரிகையாளர் ஒருத்தன் இப்படி செய்துட்டு இருக்காருன்னு நினச்சி நீங்கள் தான் பெருமைப்பட்டு எல்லாத்துக்கும் சொல்லணும். ஏன்னா யார் செய்கிறா சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த மலைக்குள்ளே யாராவது ஒருத்தர் வந்து இப்படி செய்திருக்காங்கன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பேருக்கு அரிசி மூட்டை உங்கள் முன்ன வச்சு தானே கொடுக்குறோம். அரிசி மூட்டைகள் மட்டும் இல்லை, அவங்களுக்கு பாய்கள், பெட்ஷீட்டுகள், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சொன்ன கூடைகள், ராட்சச கூடைகள் தொழில் பண்ணட்டும் அப்படிங்கிறக்காக. அதாவது சும்மா வெறுமனே பாருங்க, எவ்வளோ மலைக்குள்ள கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு கொடை கொடுக்கணுங்கிறக்காக அந்த ராட்சச கொடைகள்லாம் சிந்திச்சு செய்கிறோம். இந்த மலைக்குள்ள எனக்கு வீட்டில் படுக்க தெரியாதா, செய்வோம். மக்கள் அதுக்கப்புறம் நம்ம மேலே உள்ள இந்த நம்மளுடைய சிந்தனையோ நம்ம செய்கிற அந்த சேவையோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க நம்மளை தேர்வு பண்ணட்டும். எல்லாரும் மாதிரி தானே எனக்கும் ஆசை இருக்கும். ஆசை இருக்கையில் தப்பு இல்லையே. ஏன்னா டிவிக்கு தலைவர் கூட நீங்க ரொம்ப நாள் பயணிச்சிருக்கீங்க. ஆனா வந்து இப்ப
கலப்பை மக்கள் எதுவும் ஸ்டார்ட் பண்ணி தொடர்ச்சியா போயிட்டு இருக்கீங்க. ஒருவேளை அவர் கூட இருந்தீங்கன்னா அவர் பேர் வச்சு பண்ணிருப்பீங்களா? மக்கள் கலப்பை பண்ணி இல்ல, கலப்பை மக்கள் இயக்கம்னு ஒன்று தொடங்கினது. மக்கள் அவர் கூட இருக்கும்போது இதே தான் செய்துட்டு இருந்தேன். விஜய் கூட இருக்கும்போது விஜய் பேர்ல எல்லாத்தையும் செய்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம விஜய் கூட இருந்தாலும் அவர் பேர்ல தான் நம்ம செய்திருப்போம். ஏன்னா அவர் கூடல இருக்கிறவங்க இப்ப நம்மள உள்ள விட மாட்டாங்க போலுங்க. ஒரு அரண் மாதிரி கட்டி தூண் போட்டு அப்படி ஒரு தடுப்பு சுவர்களை சுத்தி வச்சிருக்காங்க இல்லையா? யாரு? அப்ப செங்கோட்டையன் வந்திருக்காரு. அவர் பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மிகப்பெரிய தியாகம். பார்த்தாச்சு முதல் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரியும். ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் வந்து ஊழல் செய்த குற்றவாளி, அவர் தண்டிக்கப்பட்டவர். ஏன்னா பெரிய தியாகம் பண்ணிட்டு அவர் 75-80 வயசுல வர்றாரு. என்னத்தை பண்ணிட போறாரு இவர், என்ன பண்ணிட போறாரு அவர்? சார் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆட்கள் இருக்காங்க சார். இந்த பாருங்க, மழை பாராம நம்ம செய்யிட்டு இருக்கோம். நம்மளை டேமேஜ் பண்ணுவோம் அவ்வளோ வரும். ஏதாவது கண்டுபிடிச்சி பாருங்க சார், இந்த மலையில போய் செய்யறாரு பார்க்கும்போது எவ்வளவு பெரிய குற்றம் சார்னு சொல்லி கொடுப்பான். இந்த மலைக்குள்ள செய்யறாருன்னா எவ்வளவு பெரிய துரோகம் சார்னு சொல்லி கொடுப்பான். அதனால நல்லது பண்றவங்க யார் வந்தாலும் சரி, நீங்க கண்டுபிடிச்சி மக்களுக்கு சொல்லுங்க சார். அவர் வந்து செய்யறாரு அவருக்கும் இது மூலமா தெரியட்டும். ஃப்ரெஷ்ஷா இருக்கவங்க நல்ல திறமையாளர்கள், நல்ல பொருளாதாரம் தெரிஞ்சவன், நல்ல ப்ரெஸ் கேண்டிடேட்டு. பாருங்க, ஆதவ அர்ஜுனா மாதிரி ஒரு பொண்ணையே ஏமாத்தி கல்யாணம் கட்டினவன், இந்த திருட்டுத்தனம் பண்ணோம் அவ்வளோ சுற்றி இருந்தா என்ன? 5 கால் இருக்கு சார், நடுவில் ஒரு தலைவன் இருக்கான். 5 காலம் ஒன்று புடுங்க இருக்க திருடனும் கள்ளனும் இருந்தா அந்த இயக்கத்தை எப்படி இது பண்ண முடியும்? நம்ம சொல்ல தான் முடியும். நம்ம கூட இருந்த அந்த சார் இவன் இப்படிப்பட்டவன், இதுக்கு நீ ஆள் வைக்கணும் சார், டிடெக்டிவ் வைக்கணும். இவன் ஆள் எப்படி, அவன் ஆள் எப்படி, இவன் எப்படி, இவனுக்கு செல்வாக்கு இருக்கா, இவன் மக்கள்கிட்ட செய்வானா, இவன் பின்புலன் என்ன, இதெல்லாம் தானே தெரிஞ்சுக்கிடணும். நம்ம ஒரு மாற்று அரசியலை கொடுக்கணுங்கிறோம், ஒரு சுத்தமான அரசியலை கொடுக்கணுங்கிறோம், ஒரு ஊழல் இல்லாத அரசியலை கொடுக்கணும்னு சொல்கிறோம். நீ ஊழல்வாதிகளை அவ்வளோத்தையும் கூடல வச்சுட்டு எப்படி ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க முடியும்? நான் கேட்குறேன். இது அவருக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக கேட்குறேன். செங்கோட்டையன் ஊழல் பண்ணலையா? சரி, ஒரு 50 ஆண்டுகள் யாருக்கு அவர் நல்லது செய்திருக்காரு? அந்த எம்ஜிஆர் கூடால இருந்தேங்கிறாரு, அம்மா கூடால இருந்தேனுங்கிறாரு, விசுவாசி தானே. இப்போ 50 ஆண்டுகளுக்கு பிறகு யாருக்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் அந்த அங்கேருந்து மாறி இன்னொருத்தர்கிட்ட போகிறாரு. இன்னொன்று, உனக்கு கட்சிக்கும் நீ விசுவாசமாக இல்லை, உனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கும் விசுவாசமாக இல்லை. நீ எப்படி ரிசைன் பண்ணலாம்? நீ அரசு பணம் எப்படி போனாலும் பரவாயில்ல, முதல்ல சட்டம் தேர்தல் சீர்திருத்தம் வரணும் சார். அவ்வளோ ஓட்டு போட்டு தேர்வு பண்ண அவங்க விருப்பம் போல ரிசைன் பண்ணிட்டு போனால் இப்போ அந்த மக்களுக்கு யார் சார் பொறுப்பு? எவ்வளோ பெரிய தப்பு இது. அதெல்லாம் யாரும் சொல்கிறது கிடையாது. வந்த ஹீரோ மாதிரி வந்துட்டார், இனி அப்படி பண்ணிடுவார். என்னதான் பண்ண போறாரு? 80 வயசுல என்னதான் சார் பண்ணுவார் அவரு? நம்மளும் பார்க்க தானே போகிறோம் நாட்டில். சார், விஜய் கட்சியை சேர்ந்தவங்கள மரியாதை சரியா கிடைக்கிறது இல்லைன்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? செங்கோட்டையனுக்கு சரியான மரியாதை அங்கீகாரம் கிடைக்குமா சார்? நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனா விஜய் வந்து பேசும்போதெல்லாம் எம்ஜிஆர் அண்ணாவை பத்தி தான் பேசியிருக்காரு, செல்வி ஜெயலலிதா பத்தி பேசுனது கிடையாது. ஆனா செல்வி ஜெயலலிதா போட்டோவே பாக்கெட்ல வச்சுக்கிட்டு விஜய் கூட சேர்ந்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? அவர் இருக்கிற வரை அங்க அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். செல்லம்மா செல்லம்மா புச்சி அம்மா இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். 2 அம்மாவையும் புச்சி அம்மா பாரு செல்லம்மா காலில் விழுவாரு செய்யாரு, எல்லாம் பார்த்தவங்க தான். ஆனால் ஒரு கட்சி வந்து ஒன்னா இவ்வளவுக்குள்ள வளர்த்துருக்கு, உனக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகள் எப்படி வந்தது? இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவ்வளவு சொத்துக்களை குவிச்சு வச்சிருக்காருங்கிறாங்க. இவ்வளவு சொத்துக்கள் எப்படி வந்தது? இவ்வளவு புகழ் எப்படி வந்தது? அப்போ அந்த கட்சிக்கு எம்ஜிஆருக்கு நீ விசுவாசமா இருக்கின்றாமா? ஒரு அம்மாவுக்கு இருந்து அவங்களுக்கு விசுவாசமா இருக்கண்டாமா? அந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கண்டாமா? நீ ரெட்டை இல்லாம இலை இல்லாம நின்று தனியா நின்று பார்ப்போம், அப்ப தெரியும். அப்ப இப்போ ஒரு எடப்பாடி பழனிசாமி நல்லவரோ கெட்டவரோ ஒரு கட்சியை நடத்துறதுக்கு என்ன பாடுபட்டு இருப்பாரு? அவர் கூட அந்த நேரத்தில் நீ நிற்கணும். ஒரு கஷ்டப்படும் போது நீ அந்த கட்சிக்கே ஒன்றும் பண்ண முடியல, ஏன் அங்க கட்டமைப்பை சரி பண்ண வேண்டியது தானே? ஒரு கட்சியில இருக்கிறா, எம்எல்ஏ இருக்கிறா, எம்பியா இருந்திருக்கா, எம்எல்ஏ நீ மினிஸ்டரா இருந்திருக்க, அந்த கட்சிக்கு நீ வழக்குக்கு நீ அங்க யூகி வைக்க வேண்டியதானே, அங்க நீ உழைக்க வேண்டியதானே? ஏன் இங்க வந்து பண்ணிடுவாரா வந்து? அப்படி எம்எல்ஏ பதவியெல்லாம் அப்படி ஈஸியா சார் ரிசைன் பண்ணக்கூடாது சார். அது மக்களுக்கு செய்யற துரோகம் இதெல்லாம். ஆமா, இப்ப யாரு அந்த பகுதி அந்த தொகுதி மக்களுக்கு யாரு நீ ஒர்க் பண்றது? அப்ப உன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நீ அவங்க ஏமாத்திட்டா இல்லையா? அது உண்மையா இல்லையா? அப்படி பண்ணக்கூடாது சார். இதெல்லாம் தான் சார் இந்த ஜனநாயகம்னு சொல்லி ஜனநாயகத்தை குழி புதைச்சிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ண போறாரு, எப்படி செய்ய போறாருன்னு தெரியல. இந்த மாதிரி ஆட்கள் தான். அதுக்காக தான் ஆட்கள் கூட இருக்கவங்க வல்லவர்கள், நல்லவர்கள், தெளிவானவர்கள், ஃப்ரெஷ்ஷானவர்கள், நல்ல வேலை பார்க்குறவங்க. இந்த பாருங்க, வேலை பார்க்குறவங்க மலைக்குள்ள இருந்து வேலை பார்க்குறோம், எங்களை எட்டி பார்க்க மாட்டாங்க. இந்த கொடுமையில வந்து வேலை பார்க்குறோம், ஆனால் நம்மளை பார்த்தா விரோதி மாதிரி சொல்லி விட்டுருவான். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நல்லவர்களை நீங்கள் இப்போ கூட ஈர்த்து வச்சுக்கிடுங்க. நீங்கள் திரு விஜய் அவர்கள் சிஎம் ஆகினா எனக்கு ரொம்ப நல்லது தான். ஆனால் கெட்டவர்களை சுற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் என்றைக்குமே நீங்கள் நினைக்கிறத அடைய முடியாது. நீங்கள் மாற்று அரசியல், ஊழல் இல்லாத அரசியல், நான் ஒரு தனித்தன்மையோட பண்ணுவேன்னா இதை இவங்களெல்லாம் வச்சுட்டு பண்ண முடியாது. அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். செங்கோட்டையன் வந்து
பேனர் வச்சிருக்காரு, நீங்க பாத்துருப்பீங்க. எப்பவுமே வந்து ஜெயலலிதா பத்தி பேசுறதே கிடையாது விஜய். ஆனா வந்து செங்கோட்டையில் வச்சிருக்க பேனர்ல வந்து விஜய் அண்ட் ஜெயலலிதா போட்டு வச்சிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? பாக்கெட்ல ஜெயலலிதா போட்டு வச்சிருக்காங்க. அதிமுக தான் முன்னிட்டு வராங்களா? இல்ல, அவரு எதை முன்னிறுத்துவாருங்கிறதுக்காக நான் சொல்லல. ஒரு ஒரு நாட்டுல ஒரு விசுவாசம்னு ஒண்ணு இருக்கு சார். அதிமுகவில் 50 ஆண்டுகள் இருந்தேங்கிறாரு. எல்லா பதவிகளும் சுகபங்கங்களையும் அனுபவிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி அனுபவிச்சவர் அந்த இதுக்கு விசுவாசமா இல்லாம போனதும் நாளைக்கு விஜய்க்கும் ஒரு விசுவாசமா இல்லாம தான் போவார். இது என்னுடைய கருத்து. யாருமே இப்போ நான் இன்னைக்கும் விஜய் விட்டு கொடுக்கல. விஜய் கூட இருக்க புல்லுரிமைகளை அவங்களெல்லாம் அந்த சகுனி கூட்டத்தை தான் சரி பண்ணுன்னு சொல்றேனே தவிர விஜய் முதலமைச்சராக வரணும்னு தான் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் வளர்த்த இது, நாங்கெல்லாம் தண்ணி ஊற்றி வளர்த்தது சார். அப்போ நாங்கள் அவருக்கு ஆதரவாக தான் இருக்கிறோம். அதனால் அவரு தான் புரிஞ்சுக்கிடணும். முதல்ல பார்க்க பளபளன்னு இருக்கும் சார். நல்லா பார்த்தீங்களா, கோச்சாரத்துக்கு போகிற பொண்ணு நல்ல அழகி பேரழகிகளாக இருப்பாளுவ. அங்கே உள்ளே போன பிறகு தான் அவ்வளோ பிரச்சனையும் வரும், எய்ட்ஸ் வரும், நோய்கள் வரும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பார்க்க பகட்டாக இருக்கிறதெல்லாம் நம்ம நம்பிடக்கூடாது. நல்லவங்க யார் பார்க்க எளிமையாக இருப்போம், நடந்து போவோம், சைக்கிளில் போவோம். ஆனால் அவன்கிட்ட பெரிய திறமை இருக்கும். திறமையாளர்கள் உள்ள ஈர்க்கணும், அவங்கள ஊக்குவிக்கணும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மிரட்டல் வந்து உண்மைதான் சார். அவருடைய மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு பிடி செல்வகுமார் இல்ல. பிடி செல்வகுமார் எப்போ கம்ப்ளைண்ட்ல எதுக்கு சார் பண்ணணும்? அவனை மாதிரி 500 பேரை பார்த்துட்டு சார் நம்ம பார்க்கறதுக்கு தான் அகிம்சைவாதி. அவர் ஆதவ் அர்ஜுனாவுக்கோ ஒரு புசி ஆனந்துக்கோ பயப்படுற ஆள் பிடி செல்வகுமார் கிடையாது. அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க விஜய் கூடல இருந்து பழஞ்சி கை கட்டி இது பண்ணி பாம்போல இருந்த உடனே அவரை என்ன வேணலாம் பண்ணலாம் விளையாடலாம்னு நினைக்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனா இல்ல, அவர் யாரா இருந்தாலும் சரி எதையும் பேஸ் பண்ணதுக்கு தயாரா இருக்கிற பிடி செல்வகுமார் வந்து துணிச்சலுக்கு முதல் ஆளு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் கேள்வி கேட்கிற முதல் ஆளு. எவ்வளவு பெரிய பெடரேஷனா இருந்தாலும் அதை எதிர்த்து பேசி இரும்புத்திரைங்கிற படத்தை வெளிக்கொண்டு வந்தவன் என்பது உங்க அனைவருக்கு தெரியும். தப்புன்னு தெரியுது. அது யாராக இருந்தாலும் சரி, என்னை படைத்த ஆண்டவராக இருந்தாலும் சரி, தட்டி கேட்பேன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். எளிமைங்கிறது வாழ்க்கையில் எளிமை, அகிம்சை. என்னை போன்ற எளியவர்களோடு என்றும் நான் மோத மாட்டேன். ஆனால் தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் அதை சுட்டி காட்டுவேன். அது என்னுடைய தார்மீக கடமை. கூட்டணி யார் நல்ல கட்சி என்ன கூப்பிடட்டுப்பா, கூப்பிட்டு என்ன எப்படி கூட்டா தானே போக முடியும்? யாராவது கூப்பிடுவாங்க. பேச்சுவார்த்தைகள் நடக்குது, உண்மையிலே பேச்சுவார்த்தைகள் நடக்குது. யாரு நல்லவர்கள் என்ன எனக்கும் மரியாதை தந்து யாரு கூப்பிடுறாங்களோ அவங்க கூட களம் காண்பேன். கண்டிப்பாக இந்த தேர்தலில் நல்லவர்களோடு கைகோர்த்து களம் காண்பேன் என்பது மட்டும் உண்மை. சார், உங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் சுத்தி குற்றவாளிகள் தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா, அது அவரோட அறியாமையா? அவர் பக்குவப்பட்டு இன்னும் அவங்களெல்லாம் சரி பண்றதுக்கு இன்னும் நல்ல ஆட்களை கூட வைக்கணும். டிடெக்டிவ் மென்டாலிட்டி எப்படி அறியாமையில இருக்காரு அவரு? இல்ல, அதை நாமே திரும்ப சொல்லிட்டு இருக்கும்போது கஷ்டமா இருக்கு சார். அது வந்து அவர் தான் பார்த்துக்கிட்டு கூட நல்லவர்களையும் வல்லவர்களையும் கூட வச்சுக்கிட்டு உண்மையானவர்களை கூட வச்சுக்கிட்டு யார் தப்பானவங்களோ அவங்கள கண்டுபிடிக்கணும், சரி பண்ணணும். போதும்.